நாங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி 1ல இப்ப இந்த பாட்ட பார்ப்போம். WPF ப்ராஜெக்ட் எப்படி செய்றது பார்ப்போம். இப்ப நாங்க ஆல்ரெடி வந்து நீங்க தெரியும் போன வீடியோல நான் சொல்யூஷன் ஒண்ண கிரியேட் பண்ணி கன்சோல் ப்ராஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்ப என்ன செய்யுங்கன்னா, நான் பழைய அதிலேயே நிக்கிறேன். பார்த்தீங்களா, இதான் கடைசியா நான் செஞ்ச விஷயம். இப்ப நீங்க செய்யுங்கன்னா, திருப்பி நான் வந்து போக தேவை. திருப்பி நான் ஃபைல்ல போய் இன்னொரு ப்ராஜெக்ட்ட இன்னொரு சொல்யூஷன் கிரியேட் பண்ண தேவையில்ல. அதனால ஒரு சொல்யூஷனுக்கு நான் நிறைய ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். ஆகவே இதில நான் அடுத்த WPF இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அதாவது சொல்யூஷன்ல பேர் வந்து டே 1 ஆக்டிவிட்டீஸ். இதுக்குள்ள இன்னும் ஒரு WPF ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். சரி, அதுக்கு என்ன செய்யுங்க, நீங்க வந்து கவனமா பாருங்க. இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்ல இந்த சொல்யூஷனுக்கு போயிட்டு இது தேவையில்ல, இத க்ளோஸ் பண்றோம். இதில அதுக்கு மேல கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி, இதில பாருங்க அட்க்கு போங்க. அட் குடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட்ன்னு போங்க. இதில போனீங்கன்னா, இப்ப நாங்க இதில வந்து நாங்க WPF நாங்க தேடி எடுக்கணும். அதான் கேட்டிருக்கு பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு WPF கிரியேட் பண்ண WPF ஆப் நேம் டே 1 ஆக்டிவிட்டி 1.wf. இப்ப ப்ராஜெக்ட் நேமையும் இருக்கா காப்பி பண்ணி வைக்கிறேன். சரியானே. இப்ப நீங்க கவனிங்க என்ன செய்யுங்கன்னா, இதில வந்து இதில நீங்க இத தேடுங்க. WPF தேடுங்க. தேடிங்கன்னா இப்ப உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுது. இல்ல WPF அப்ளிகேஷன், சி ஷார்ப், விண்டோஸ் டெஸ்க்டாப்ன்னு சம்திங் காட்டுது. இது பாருங்க ஒன்று வந்து சி ஷார்ப்ல இருக்குது. இத பார்த்தீங்கன்னா, இது வந்து விஷுவல் பேசிக்ல இருக்குது. இப்ப இது வந்து WPF கிளாஸ் லைப்ரரி எல்லாமே இருக்கு. ஆனா எங்களுக்கு இப்படி இப்படி நிறையப்பட்ட WPF WPF கஸ்டம் கண்ட்ரோல், WPF ப்ரௌசர் ஆப், இப்ப WPF இப்ப பார்த்தீங்கன்னா WPF .NET ஃப்ரேம்வொர்க்கும் இருக்கு. சரியானே. ஆனா நீங்க .NET கோர்லயே எடுங்க. நீங்க கவனமா பாருங்க. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, WPF அப்ளிகேஷன் இருக்கு. இங்க சி ஷார்ப், விண்டோஸ் டெஸ்க்டாப்ன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, அதே மாரி WPF ஆப் .NET ஃப்ரேம்வொர்க்கும் இருக்கு. நீங்க .NET ஃப்ரேம்வொர்க்ல செய்ய வேணாம். நீங்க .NET கோர்லயே செய்யுங்கோ. அதாவது மேக் ஷூர் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட், அதாவது WPF அப்ளிகேஷன், சி ஷார்ப், விண்டோஸ் டெஸ்க்டாப் என்ற இருக்கிற மாரி சூஸ் பண்ணுங்க. இப்ப VB அதில இருக்கணும் போ வேணாம். WPF கிளாஸ் இதில இருக்கணும் போ வேணாம். ஸோ இத மேக் ஷூர் பண்ணுங்க. இத வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நாங்க நெக்ஸ்ட்ட குடுப்போம். குடுத்தீங்கன்னா, இப்ப அடுத்ததா கேட்கறது உங்களோட ப்ராஜெக்ட் நேம் நான் அவங்களுடைய ப்ராஜெக்ட் நேம நான் இது பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அந்த லொகேஷன் நான் என்ன செய்றேன், டே 1 ஆக்டிவிட்டீஸ்ன்னு ஒரு சொல்யூஷன் நேம் அதுக்குள்ள போய் உங்களுக்கு வரும். சரிதானே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட்ட குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன செய்யுது, அது இப்ப ஓகே. .NET ஃப்ரேம்வொர்க்கும் .NET 8லயே இருக்கட்டும். நான் கிரியேட் குடுத்தேன்டா, எனக்கு இப்ப என்ன செய்யுது, இப்ப பாருங்க பார்த்தீங்களா, இப்ப உங்களுக்கு வந்து டே 1 ஆக்டிவிட்டி கன்சோல்ல வந்து உங்களோட பழைய ப்ராஜெக்ட். இப்ப டே 1 ஆக்டிவிட்டி 1.wpf வந்து இப்ப உங்களுக்கு புதுசான அந்த WPF ப்ராஜெக்டும் உங்களுக்கு இதுல கிரியேட் ஆகுது. இத நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க டிபெண்டன்சிஸ் app.xaml, assembly.info .cs மேல மெயின் விண்டோட XAML ஃபைல் இருக்கும். இப்ப மேலே இருக்கிற கன்சோல்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள் மினிமலிஸ்டிக் ஆப் பண்ணுடைய டிபெண்டன்சிஸும் program.cs என்ற ஃபைலும் தான் வந்து இப்ப உங்கள்ட்ட அதுல இருக்கும். சரிதானே. இப்போதைக்கு இப்ப இந்த ஃபைல்ஸ நீங்க நேவிகேட் பண்ண கவனமா இருக்கணும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இது வேணாம். இது வந்து உங்க பழைய கன்சோல் அப்ளிகேஷன் அதில அந்த இதெல்லாம் வந்து நான் இப்ப க்ளோஸ் பண்ணிவிடுறேன். சரிதானே. ஆ ஓகே. அது 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 இருக்கட்டும். இப்ப இதில வந்துட்டு இப்ப டே 1 ஆக்டிவிட்டி WPF தானே. இதான இது. அதில மெயின் விண்டோட XML என்ற ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த ஃபைல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணப்படும். சரிதானே. பாருங்க இதான் எங்களோட டிசைனர் விண்டோ. இப்ப தேவையில்லாத நீங்க க்ளோஸ் பண்ணி விடலாம். அவுட்புட் அதில நான் இது பண்றேன். அம் நான் க்ளோஸ் பண்றேன். இப்ப இப்ப உங்கள்ட்ட இப்படி இருக்கும். மேல வந்து இதுல வந்து app.xaml இந்த ஃபைலும் இருக்கு. அத நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு இதான்னு இருக்கும். இப்படி ஒரு அப்ளிகேஷன் என்ற ஒரு XML ஃபைலா வந்து வரும். பட் ஆனா ஓப்பன் பண்ண வேண்டிய ஃபைல் வந்து எங்களுக்கு மெயின் விண்டோ XAML இந்த ஃபைல் வந்து இருக்கும். சரி. இப்ப இதில இந்த ஆக்டிவிட்டில உங்களுக்கு என்ன செய்யணும்னா, அதில வந்து என்ன செய்யலாம், இந்த இதில வந்துட்டு உங்களுக்கு அட் அ பட்டன் தட் வென் வி கிளிக் ஷோஸ் அ மெசேஜ் பாக்ஸ் வித் அ டெக்ஸ்ட் ஹலோ ஃப்ரம் WP. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்ப உங்களுக்கு பட்டன்ல கிளிக் பண்ணி பட்டன கிளிக் பண்ணல பட்டன போட்டு அத கிளிக் பண்ணிக்கல ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒண்ணு வர்ற மாரி செய்யணும். அதான் உங்களுக்கு காட்டுறேன். சரி. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அ இத என்ன சொல்றோம்னா, இத வந்து XAMLன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் டிசைன் பண்ற விண்டோ அதுக்குரிய XML கோட் தான் இங்க இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யலாம்னா, இத நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிகல் ஸ்பில்ல கிளிக் பண்ணீங்கன்னா, சைட் பை சைடா வந்து உங்களுக்கு இந்த இது காட்டும். ஸோ இந்த ஒரு பொசிஷன்ல நீங்க வச்சுக்க கொண்டு வரலாம். இப்படி நீங்க என்ன செய்யலாம், உங்க விண்டோ வந்து இப்படி கொஞ்சம் இதில கர்சர் அப்படி கொண்டு போய் சுருக்கிக் கொள்ளலாம். அந்த வேலைய நீங்க செய்யலாம். சரிதானே. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பட்டன போட்டோம். பட்டன போடுறதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இங்க டூல் பாக்ஸ் ஒண்ணு சம்திங் இருக்கு. ஆனா இந்த டூல் பாக்ஸ்ல வந்து இப்ப இது எப்ப செலக்ட் ஆகிருக்குமென்டா, இப்ப நீங்க இந்த மெயின் விண்டோட இந்த இந்த எக்ஸாம்பிள் செலக்ட் ஆகிருக்கா செலக்ட் ஆகும். சில வேளை வந்து டூல் பாக்ஸ் ஒன்ல வந்து உங்கள்ட்ட இருக்காது. சரி, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
அப்படியான இதில என்ன செய்வோம்னா, நீங்க வியூக்கு ஒருக்கா போயிட்டு, அதில பாருங்க டூல் பாக்ஸா, டூல் பாஸ் இல்ல, டூல் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இத நீங்க எங்க பார்க்கலாமென்டா, இதில டூல் பாஸ் ஸ்டாண்டர்ட் அ டூல் பார்ன்றது வேற. இங்க இருக்கு டூல் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, கண்ட்ரோல் ஆல் டெக்ஸ் இந்த இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டூல் பாக்ஸ்ன்றது வரும். சரி. இப்ப இதில நீங்க ஃபைல நீங்க பின் பண்ணி விடலாம். ஓகே. இதில என்ன சொல்லியிருக்கேன்டா, ஒரு பட்டன போடலாம் உங்களுக்கு. சேனல் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல் WPF கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அதில பட்டன்னு இருக்கு. இந்த பட்டன வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா, இப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? இப்ப உங்களுக்கு ஒரு பட்டன் வந்து வரும். ஸோ இப்ப இங்க என்ன நடக்குது? நான் உங்களுக்கு கொஞ்சம் என்ன நடக்குன்னு சொல்றேன். இத வந்து இப்ப ஆட்டோ ஹைட குடுத்தா இது ஹைட் ஆகும். இப்ப இதே நான் இப்ப ஆட்டோ ஹைட் பண்ணிவிடுறேன். சரி. இப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? இல்ல வாங்க பட்டன போட்டோனே இங்க ஒரு எக்ஸ்எம்எல் ஒண்ணு உங்களுக்கு எழுதப்படும். அதான் நடக்கிற விஷயம். பார்த்தீங்களா? இந்த பட்டன், கன்டென்ட் பட்டன், ஹாரிசான்டல் எலிமெண்ட், லெஃப்ட் அதோட நான் இப்ப இந்த பட்டனோட சைஸ கொஞ்சம் கூட்டினேன்டா, சரி. இப்ப உங்களுக்கு பாருங்க இதுலயே உங்களுக்கு அந்த ஹைட் இதெல்லாம் மாறும். வேண்டாம் ஹைட்ட வந்து நான் இப்ப இங்கேருந்து மாத்தலாம். இத வந்து நான் இப்ப 18 குடுத்துட்டேன்டா, பாருங்க உங்களுக்கு ஹைட் கொஞ்சம் இதுல மாறும் உங்களுக்கு. அது மாரி இப்ப வித்தும் 136லேருந்து கொண்டு 150 குடுத்துட்டேன்டா, இப்ப உங்களுக்கு என்ன செய்யும்? அது கொஞ்சம் மாறும். சரி. ஸோ இப்படித்தான் வந்து நீங்க டிசைன் பண்றது. போக போக இப்ப இத பத்தி டீப்பா பார்ப்போம். இப்போதைக்கு இப்படித்தான் இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யலாமான்டா, இத கிளிக் பண்ணிக்க சரி இவர கிளிக் பண்ணிக்கல, இப்ப உங்களுக்கு என்ன என்ன செய்யணுமான்டா, ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கவனமா பாருங்கோ. இந்த பட்டனுக்கு மேல வச்சு கொண்டு ஒருக்கா டபுள் கிளிக் பண்ணுங்க. சரி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, இது இன்னும் ஒரு விண்டோக்கு உங்கள எடுத்துக்கொண்டு போகும். இந்த 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 அ இந்த ஃபைல்ல பேர் வந்து மெயின் விண்டோ XAML.cs. இந்த மற்ற விண்டோட பேர் வந்து மெயின் விண்டோ XAML. அது எங்க எப்படி பாருங்க சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் பாருங்கோ. இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் மெயின் விண்டோ XAML இருக்கு தானே, அதுதான் இந்த ஃபைல். அதுக்குள்ள இன்னொன்னு கிளிக் பண்ணா வருது இன்னொரு ஃபைல் இருக்குல்ல. மெயின் விண்டோ XAML.cs. இது வந்து 2 ஃபைலும் ஒண்ணோடு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றத பத்தி நான் ஃபியூச்சர்ல பார்ப்போம். என்ன நடந்திருக்குன்னு. இப்ப நீங்க என்ன அர்த்தம்ண்டா, இந்த பட்டன கிளிக் பண்ணா டபுள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அதுவாறான ஒரு கோடிங் வழி தந்திருக்கும். பிரைவேட் வாய்ட் பட்டன் கிளிக் என்ற ஒரு பேர் வரும். இது எப்படி இந்த பேரெல்லாம் ஜெனரேட் ஆனபடி நான் போக போக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஆக்டிவிட்டி இந்த ஃபோக்கஸ் மட்டும் பார்ப்போம். இதுக்காக நீங்க என்ன செய்ய விடுங்கடா இப்போதைக்கு, நான் வந்து மெசேஜ் பாக்ஸ் என்று குடுத்து போட்டு ஷோன்றத குடுங்கோ. சரி ஷோன்னு குடுத்துட்டு, இப்ப இதுக்குள்ள வந்தீங்க என்ன எழுதலாம்? சிங்கிள் இன்வெர்டர் கமாக்குல இந்த ஸ்டேட்மெண்ட்ட போட்டான். இப்ப நான் உங்களுக்கு என்ன அதில ஹலோ ஃப்ரம் WPF என்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ போட்டேன். சரிதானே? இத நீங்க இப்ப போட்டு விட்டீங்கன்னா, நான் இத ஈஸிக்காக காப்பி பண்றேன். போட்டுட்டு இதில வந்து செமிகோலன் போடுங்கோ. சரிதானே? போட்டுட்டு இத நீங்க இப்ப கவனிங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்றேன்டா, இத மேல பாருங்க மேல ஆல்ரெடி தெரியும் சொல்யூஷன்ல வந்து 2 ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். நான் ரன் பண்ண வேண்டிய வந்து எந்த ப்ராஜெக்ட்டா டே 1 டாட் ஆக்டிவிட்டி 1 WPF பழையதெல்லாம் கன்சோல் ரன் பண்ணா. அத நீங்க என்ன செய்யுங்கடா, இதில இங்க பாருங்க கவனமா பாருங்க. இத கிளிக் பண்ணி அதில இதா மாத்துங்கோ. டே 1 ஆக்டிவிட்டி 1 டாட் WPFன்னு மாத்தி போட்டு, பேருந்து இப்ப என்ன செய்யுங்கடா, இப்ப இல்ல இதே மேக் ஷூர் பண்ணுங்க. டே 1 ஆக்டிவிட்டி WPFல யான்னு இருக்குன்னு பார்த்துட்டு, சரி அத வந்து ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு என்ன செய்யும்? ஒரு ஒரு விண்டோ ஒண்ணு வரும். பார்த்தீங்களா? இப்ப உங்களுக்கு விண்டோ ஒண்ணு வந்திருக்கு. இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்டா, இப்படி ஹலோ ஃப்ரம் WPF இப்படி ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்தா, நல்ல சரியா இருக்கும். ஸோ இதான் வந்து நான் கேட்ட அவுட்புட். சரிதானே? ஸோ இப்ப நான் போக போக தான் நான் இன்னும் டீட்டெயில்டா இத பத்தி நான் விளம்பரப்படுத்த போறேன். இப்போதைக்கு இப்படி ஒரு அவுட்புட் இதுக்கு வந்தா காணும். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டில கோல். எப்படி நீங்க ஹலோ வேர்ல்ட பேசிக்கா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்ட பத்தி. ஸோ இப்ப இந்த ஆக்டிவிட்டி நீங்க முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி சொல்யூஷன் என்ன, ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்குள்ள இருக்கிற கன்சோல் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது, WPF அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தியான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஆக்டிவிட்டி முடியக்குள்ள இருக்குமென்றத பத்தியும் நான் செஞ்சு காட்டின விஷயம் வந்து உங்களுக்கு அவுட்புட்டா வருமென்றாலும் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இதான் நான் சொல்ல வர விஷயம். அடுத்த வீடியோல அடுத்த ஆக்டிவிட்டீஸ் நான் பார்ப்போம். தேங்க் யூ.